ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜெய் ஜவான் ராணுவ மற்றும் காவலர் பயிற்சி மேம் திண்டுக்கல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராணுவ எழுத்து தேர்வுக்கான மேத்தமெட்டிக்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 31st உங்களுக்கு அடுத்த 50வது கொஸ்டின் வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸும் சைக்காலஜியும் மிக்ஸ் ஆகி வரும். இதை தான் வந்து நம்ம ரீசெண்ட் டெஸ்ட்டாக ரெகுலராக பார்த்துட்டு வர்றோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் லைவாக பார்த்தோம் நேற்று சரியாக இந்த மேக்ஸ் ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, நெட்டு சரியில்லாதனால பார்க்க முடியல. ஸோ அதோட கண்டினியூ தான் அதில் போட்டிருக்கேன். நல்லா அந்த கொஸ்டின்ஸை நோட் பண்ணுங்கள். ஏன்னா இதே கொஸ்டின்ஸே உங்களுக்கு எக்ஸாமில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது பூரா மாடல் கொஸ்டின்ஸ் ரொட்டேனாக நடந்துட்டு இருக்கிறதா செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தென் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு வந்து நீங்கள் எப்படி எழுதணும், எந்த மாதிரி பிளான் பண்ணி எழுதணும், என்ன உங்களுக்கு சிலபஸ், அந்த டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறையா மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். Hi, good afternoon. Some network problems, some video interact ஆனதுனால ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணலான்ற ஒரு பிளான். ஓகே, இன்னைக்கு மேக்ஸும் லாஜிக்கல் ரீசனிங் நம்ம எப்பயும் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற மாதிரி இன்றைக்கி 15 கொஷின்ஸ் இன் மேக்ஸும் 5 கொஷின்ஸ் இன் லாஜிக்கல் ரீசனிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஜ் ப்ராப்ளம்ஸு. இது எப்படின்னா, நம்ம வந்து பிசி படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பிசிலே லாஸ்ட் அந்த ஃபோர்மோஸ்ட் கொஷின் அவங்க இதை கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின். அந்த டைப்பில் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அது எப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரேஷியோ ஆஃப் தி ஏஜ் ஆஃப் அஜய் அண்ட் விஜய் இஸ்ன்னு சொல்லிட்டு சம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சம் 3:4 ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாருங்கள், ஆஃப்டர் 5 years 5 வருஷம் கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ரேஷியோ 5 yearsக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 4:5ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஏஜை நம்ம தான் கேல்குலேட் பண்ணி அவங்களோட பெர்சன்டேஜ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி சம்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணுவேன். ஒரு சிலர் இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க. பட் நம்ம அவ்வளோ ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எப்பயுமே டேபிள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் போடுறது எப்படின்னு பார்த்துக்கிறோங்க. ஓகே, பர்சன்ஸ் யார் கொடுத்துருக்காங்க? அஜய், இன்னொரு பர்சன் விஜய். ஓகேங்களா? 2 persons கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ப்ரெசன்டேஜ் தான் கேட்குறாங்க. அந்த ஏஜில் வந்து அந்த ரேஷியோ ஏஜில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3:4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3x ஆகும் 4x ஆகும் நான் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வந்து அங்கே ஒரு நம்பர் ஆஃப் வருவாங்கண்ணே. ஓகேங்களா? செகண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 5 years கழிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆஃப்டர் 5 year கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரேஷியோ என்ன வந்திருக்குன்னா 4:5 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதே இந்த 3x + 5 year அதே மாதிரி 4x + 5 year பண்ணோம்னா நமக்கு அவங்களோட ரேஷியோ என்ன வரும்னா 4:5 வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்களா? இப்போது இதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிருங்களா? ஸோ பாருங்கள், 3x + 5 டிவைட் பை 4x + 5 = 4/5. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நீங்கள் ஃப்ளோவில் போடுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பண்ணால் 15x + 25 = 20x இங்கே 16x வரும். 16x + 20 வரும். ஓகேங்களா? பார்த்ததும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1, x = 5 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த இது என்ன, யாரோட பெர்சன்டேஜ் கேட்குறாங்க? விஜயோட பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. விஜய் இங்கே இருக்காரு, விஜயோட பெர்சன்டேஜ். ஸோ 4xங்களா? அப்போ 4 × 5 = 20, விச் மீன்ஸ் ஆப்ஷன் டி 20 தான் கரெக்டுங்க. 20 years. ஓகே, அடுத்த கொஸ்டின் இது பாருங்க, நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸை வேர்டிங் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. இஃப் 10, 20, x and 40 are in proportions அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், 10:20 எழுதிப்போம், x:40 எழுதிப்போம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி மீன் ரெண்டையுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், மீன் ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மெத்தடாலஜி இன்னும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 10 × 40 = 20 × x ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கிடைக்கணும். × 40 டிவைட் பை 20, 0 0 கேன்சல், இது 2. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னங்க, 20. ஸோ ஆப்ஷன் பி 20. அடுத்து 33rd கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு.
கன்வர்ஷன் நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன கேட்குறாங்க, இங்கே ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 hour is equal to 60 minute நமக்கு தெரியும். ஓகேங்களா, பட் வந்து நமக்கு ஆன்சரில் செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ அகெயின் ஒரு 60 செகண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ 1 ஹவருக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்னன்னா 3600 வருது. ஸோ இதையே நீங்கள் 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, 3 ஹவர்ஸ்க்கு பண்ணோன்னா ஓகே 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் பண்ணும்போது 10800 வரும். சரிங்களா, 45 மினிட்னு இருக்குது. ஸோ 45 மினிட் நீங்கள் என்ன பண்ணணும், 45 into 16 எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ 45 into 60 நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சம் வேல்யூ வரும். என்ன அப்படின்னா 0.072 வரும். ஸோ நீங்கள் இதை ஆடப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்களா, 0.005 பேலன்ஸ் 131. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 13500 செகண்ட். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவருங்கிற உள்ளதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். 1 hour is equal to 60 minute into 60 செகண்ட்ங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இந்த கன்வர்ஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எவ்வளோ பெரிய சம்க்கு கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், the square root of 4096 by mean of factorsன்னு கேட்குறாங்க. காரணிகள் வச்சு பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ரொம்ப ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்களே, LCM HCF மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணுமா, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இங்கே 4096ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஆப்ஷன்ஸில் பாருங்கள், எதை பண்ணால் இங்கே வந்து லாஸ்ட்டில் 6 வரும். அதாவது 4 into 4 பண்ணால் உங்களுக்கு 16 வரும். அதுவே 6 into 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 வரும். கரெக்டுங்களா, அப்போது உங்களுக்கு என்ன ஆன்சரில் வந்து பாருங்களேன், எப்படியும் இந்த 33 வரப்போகிறது கிடையாது. அது 2 times மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரப்போகிறது இல்லை. சரிங்களா, அப்போது நம்ம என்ன பண்ணணும், எந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வருது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆப்ஷன் வாங்கலேன், 64 into 64 பண்ணோம் அப்படின்னா 6 பேலன்ஸ் 1 24 95 4. ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு 4096 வந்துச்சு. அப்போ நம்ம ஆன்சர் என்னவாங்க இருக்கும், ஆப்ஷன் பி 64. இந்த மாதிரியும் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 35th கொஷின் வாங்க. அட் வாட் ரேட் பெர் ஆனம் வில் பி தி சம் ஆஃப் மணி டபுள் இன் 8 இயர்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, சம் ஆஃப் மணி வில் டபுள் இன் 8 இயர்னு கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து மணி டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டபுள் மணி அதாவது 2 times ஆஃப் 2 தடவை அதிகமாகுது, டபுள்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரிபிள்னா 3 times ஆஃப் தி பிரின்சிபலை விட அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அட் வாட் பர்சன்ட் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ எத்தனை தடவை அதிகமாகுதோ -1 டிவைட் பை எந்த இது கொடுத்துருக்காங்களோ எத்தனை வருஷத்துக்கு, இயர். ஓகேங்களா, இது சின்ன ஷார்ட்கட்டை. ஓகேங்களா, ஷார்ட்கட் வச்சு இன்டூ 100 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, டைம்ஸுங்கிறது எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க, நமக்கு 2 times சொல்லியிருக்காங்க. -1 டிவைட் பை எத்தனை இயர், 8 இயர் இன்டூ 100 ஈக்குவல் டு 1/8 இன்டூ 100. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. சம் நம்ம ஒரு 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். சரிங்களா, 4 இங்கே வந்து 5 0. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 12.5% வரும். ஸோ ஆப்ஷன் ஏ 12.5% தான் நம்ம ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்களேன், கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, இஃப் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறாங்க. நமக்கு தீட்டாவோட வேல்யூ என்னங்க, ஒன்றுமே கொடுக்காம ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். தீட்டா கொடுத்துருக்காங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்படின்னா ரொம்ப பேசிக்காக கேட்டுருக்காங்க. தீட்டாங்கிறது வந்து எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த ஆங்கிளில் ரெண்டோட வேல்யூ ஒன்றா இருக்குது, அது எந்த இடம் அப்படின்னு தான் கேட்குறோம் நம்மக்கிட்ட. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த டேபிள் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், 0 டிகிரி 30 45 60 90 இது மட்டும் தான் பேசிக் நமக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்களேன், சைன் 45 டிகிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வருது. அப்போ சைன் 45 டிகிரினே வச்சுப்போம், டிவைட் பை காஸ் 45 டிகிரின்னு இருக்குது. அதனோட வேல்யூ நமக்கு என்னது, 1 டிவைட் பை √2 1 டிவைட் பை √2 ஈக்குவல் டு
1 டிவைட் பை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 பை 1. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 1 வருது. அப்போ இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு வேல்யூ வந்து மேட்ச் ஆகுது 1 ஆகுது. அப்போ நமக்கு ஆன்சர் சி 45 டிகிரி. 37th சம் பாருங்க. ஃபேக்டரைஸ் தி ஃபார்ம் சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கான்செப்ட்டுக்கு நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்கும். நம்ம யூடியூப்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் அதை விட ரொம்ப நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 2 டிஜிட் இருக்குது. அப்போது 100xன்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு 646.4646 அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரிங்களா, ஏன்னா அதுக்கு வந்து பார் இருக்குது. அடுத்து பாருங்களேன், பார் இல்லாமல் எது இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 1. ஓகேங்களா, ஸோ பார் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தா நமக்கு வந்து 1 தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 1xன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 6. ஏன்னா அதுக்கு மட்டும் தானே பார் இல்லை நமக்கு. அப்போ 4646 அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்க போகுது. சரிங்களா, நீங்கள் அந்த இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. எக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் எக்ஸ் வந்து நீங்கள் ஆசிட்டஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் பண்ணும். ரெண்டையும் பண்ணால் 99 வரும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 640 வரும். இது ரெண்டுக்கும் 0 கிடச்சிரும். சரிங்களா, அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 640 டிவைட் பை 99. அவ்வளோதான். நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லை. பார் உள்ளது பார் இல்லாதது எது அதனால நீங்கள் யோசிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ரூட்டுக்கு வெளியில் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் இல்லை. இப்படி ரூட் போட்டால் அது வந்து நமக்கு 1/2. ஓகேங்களா, இதுவே க்யூப்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா 1 டிவைட் பை 3. அவ்வளோதான். நம்ம அதை மட்டும் தான் நம்ம யோசிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 125 இருக்குது. 5 × 5 25. 25 × 5 125. விச் மீன்ஸ் 5 cube ஹோல் ஸ்கொயர். வெளியில் மொத்தத்துக்கும் சேர்த்து 1/3 இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 5 to the power of 6ன்னு வரும். இதுக்கு வெளியில் 1 டிவைட் பை 3ன்னு வருது. 5 power of 6 into 1/3 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 வரும். ஸோ 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 25. ஸோ ஆப்ஷன் ஏ 25. அவ்வளோதாங்க. 39th கொஸ்டின். ஃபைண்ட் த HCF. LCM கேட்குறதுல ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ் தான். நம்ம அதை அடிக்கடி பார்த்துட்டு வந்திருப்போம். ஒன்றும் இல்லை, HCFங்கிறதுக்கும் LCMங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியும். HCFங்கிறதுல வந்து என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவோ அது மாதிரி தான் எடுப்போம். பட் LCMல என்ன பண்ணுவோம், லீஸ்ட்டாக மினிமம் 111 வர வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம். ஓகே, இப்போது 81 117 இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, 81ங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 9 டேபிளில் பண்ணோம்னா 9 9 1. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே 17க்கு 9ஆல் போட்டேன் அப்படின்னா 1 9s are 9, பேலன்ஸ் 2 வரும். ஸோ இங்கே வந்து 3 13 1. ஓகேங்களா, அப்போது 81 ஈக்குவல் டு 9 × 9. 117 is equal to 9 × 13. இதில் ரெண்டுலேயும் காமனாக உள்ளது என்னங்க, அது அவ்வளோதான் விஷயம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 9. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, if ratio of radius of 2 circle is 4:5, find the ratio of their ஏரியான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது சர்க்கிளோட ஏரியா நமக்கு என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். πr², அது நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் என்ன எதனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரேடியஸோட ரேஷியோ. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்து அதே ஃபார்மேட் தான் நம்ம பண்ண போகிறோம். πr1² ஈக்குவல் டு πr2². ஓகேவா, r1 இருக்கிற இடத்துல இந்த இடத்துல 4² போட போகிறோம். இது ரெண்டும் கேன்சல் ஆக போகுது. கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஈக்குவல் டு இங்கே வந்து 5² வரும். விச் மீன்ஸ் 16 சம் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ரேஷியோ ஃபார்மேட்லேயே கொண்டு வந்துப்போம். ஈக்குவல் 25. அப்போது 16 டிவைட் பை 25. இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேஷியோ பார்த்ததும் 4:5 நம்ம போட்டுருவோங்கிறனால தான் ஆப்ஷன் டியில் வந்து 4:5 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து 41st கொஸ்டின்.
the median of the data, median அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீடியன் என்னது, இடைநிலைன்னு சொல்லுவோமா, இதில் வந்து தமிழில் வந்து இடைநிலைன்னு சொல்லுவாங்க மீடியன் அப்படின்றது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற எல்லா நம்பரையும் நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும். அதாவது சின்னதுலேருந்து பெருசாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25 வரும், அடுத்து 27, 28, 28.5, 29, 30, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குங்களா. ஓகே, 30, 35, 38. ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3 அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்து இந்த வேல்யூ வரும். கரெக்டுங்களா, அப்போது சென்டரில் உங்களுக்கு இந்த வேல்யூ வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 28.5 ப்ளஸ் 29 டிவைட் பை 2 பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 28.5 இங்கே வந்து 29, 5, 7, 5. ஓகே, 57.5 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 28.7. இது நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து 28.75 சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா 29 சொல்லி நம்ம எடுத்துப்போம். இடைநிலையில் உள்ளது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து 29 போட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் 28.75 இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆடுன்னு பாருங்களேன், இது வந்து அல்ஜிப்ரா ஃபார்மேட்டில் வருது இயற்பியலில். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, x², இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆசிட்டேஸை கூட எடுத்துக்கலாம். y மைனஸ் 3x ப்ளஸ் 4, இங்கே மைனஸ் 8x²y ப்ளஸ் 3x மைனஸ் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸும் மைனஸும் இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்கிறதுல பாருங்கள் இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 மைனஸ் 8ன்னு மட்டும் காமனாக எடுத்துகிட்டு x²yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் 7 x²yங்க தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, sorry, அடுத்து 43rd question பாருங்க. if the perimeter of the square, okay வாங்க, if the perimeter of the square isன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 1000 சென்டிமீட்டர், ஒன் சைடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா 4 sides, அதாவது 4 into sides. ஒரு ஸ்கொயருக்கு 4 பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சைடுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அப்போது என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட 4. இந்த சைடு என்னதான் நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க, இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், 1000 is equal to 4a. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோ எக்ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த சைடு தான் கண்டுபிடிக்கணும். 1000 டிவைட் பை 4, 2, ஸோ 250. ஸோ நம்ம ஆன்சர் என்னது 250 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சம்ஸ்லாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் போகும்போது கோத்ரூ பண்ணிட்டு போங்க, ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அதுதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது 22nd டேர்ம் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. SN is equal to n டிவைட் பை 2 into 2a ப்ளஸ் n minus 1 into d. இந்த ஃபார்முலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேர்மும் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னங்கிறது வந்து நமக்கு என்ன கொஷினில் கேட்குறாங்க, 22nd 21st என்னன்னு சொல்லி கேட்குறாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்னங்கிறது 22nd. ஏங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் 5. ஓகேங்களா, டிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணணும். அது ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அதுதான். ஓகேவா, 8 minus 5 equal to 3. அப்போ டிங்கிற வேல்யூ என்னது 3 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம ஃபார்முலா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. S22 equal to 22 by 2
into 2 into 5 plus 22 minus 1 into 3. ஓகேங்களா? அப்போ இதுக்கு 11 into 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 33 plus 10 இந்த அடிச்சோம்னா 11 வரும். 43 into 11 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆன்சருங்கிறது வந்து 803. ஸோ ஆப்ஷன் பி 803 தான் கரெக்டாக. அடுத்து 45th sum, last sum in maths. One angle of a right angle triangle. Right angle triangle அப்படினாலே இந்த மாதிரி தானங்க இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதனோட வேல்யூ நமக்கு தெரியும் 90 டிகிரின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதில் வந்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா 50 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மக்கிட்ட இப்போ இந்த இடம் என்னன்னா எக்ஸ், இன்னும் ஒரு இடம் மிஸ் ஆன ஒரு நம்பர் என்ன அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம என்னங்க பண்ணுவோம், இந்த இடத்துல எந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து 180 வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது 90 டிகிரி ப்ளஸ் 50 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் நம்ம ஆட் பண்ணோம்னா ஓகேங்களா, உங்களுக்கு இங்கே 140 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி போட்டிங்கன்னா 40 டிகிரி. ஸோ ஆப்ஷன் டி 40 டிகிரி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு ஃபார்மேட் தான். ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க முன்னாடி. அதே மாதிரி அதுக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்பாங்க. இயர் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் முடியுது. ஜனவரி அப்படியே வச்சுட்டாங்க. இது வந்து டிசம்பர்லேருந்து -1 மந்த்தை பண்ணுறாங்க. ஸோ நவம்பர் வந்திருக்கு. அப்போ ஜனவரி நவம்பர் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சண்டேல ஆரம்பிக்குது ஒரு வீக்கு, சாட்டர்டேல முடியுது. சாட்டர்டேக்கு முன்னாடி ஒன்று அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ ஆப்ஷன் சி ஃப்ரைடே தான் நமக்கு கரெக்டாக. ஓகேங்களா? அடுத்து இந்த சம் பாருங்க, அதே டைரக்ஷன் சம்மில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அது மேபி இதில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி மெத்தடாலஜி தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் பேசிக் ஃபார்மேட்டில் இந்த இது இருக்கிறதுனால ஓகேவா. எ மேன் ஃபேஸிங் சவுத்து, இதுதான் வந்து நம்மளோட டைரக்ஷன். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஓகேங்களா? மேன் வந்து இங்கே ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா he turns is 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிளாக் வைஸுங்கிறது ஒரு ரைட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது சம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ டிஃபால்ட்டாக இங்கே ஒரு 0 டிகிரி அந்த பர்சன் நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்க என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க, 135 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸுங்கும் போது எந்த பக்கம் அவர் மூவ் ஆகுவார், இப்போ இந்த சைடு இருக்காங்க அப்படின்னா கிளாக் வைஸுங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 0 டிகிரியிலேருந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது 0 டிகிரி, இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, ஸோ இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு 90 டிகிரி. 90 டிகிரியோட இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 9 டிகிரி நல்லா தெரிஞ்சுட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. 90 டிகிரியோட ப்ளஸ் ஒரு பாதி தான் வந்து நமக்கு 140. ஸோ ஆக்சுவலாக அவர் எங்கே இருக்காருன்னா இந்த இடத்துல அவர் நின்றுட்டுருக்காரு. எதுக்கு அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் அவர் வந்து என்ன ஆயிருக்குன்னா 135 டிகிரியில் ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அண்ட் தென் 180 டிகிரி கிளாக் வைஸ். ஸோ இங்கே இருக்காரு, இங்கே ஒரு 45, இங்கே ஒரு 90, ஸோ இங்கே ஒரு 135. அதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு 45 நம்ம ஆட் பண்ணுறோம், நமக்கு 180 கிடச்சிருங்களா. ஸோ அப்போ 45னா எக்ஸாக்டாக அவர் எங்கே ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னா இப்போ எக்ஸாக்டாக அவர் இங்கே இருப்பார். இது வந்து வெஸ்ட்டு சவுத்து. ஸோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் அவர் மூவ் பண்ணி நின்றுட்டுருக்காரு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அந்த ஆங்கிள் தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 90 டிகிரியில் பாதிங்கிறது 45 டிகிரி, அது தெரிஞ்சாலே போதுமானது தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணியிருக்காரு, திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருக்காரு. இது வந்து 180 டிகிரி மூவ் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இதில் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த லெட்டரை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் பிரிஞ்சால்னு வருது. இது என்ன ஆக்சுவலாக ஒரு வெஜிடபிள், அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேங்களா? அடுத்து 49th கொஷின், மிஸ்ஸிங் சீரியஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 4 டிஜிட்டாக இருக்குது, அடுத்து ஒரு 3 டிஜிட்டாக இருக்குது, அடுத்து இங்கே அதுக்கடுத்து 2 டிஜிட் இன்னும் சிங்கிள் டிஜிட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி கிரேட்டர் டிஜிட்லேருந்து ஸ்மாலர் டிஜிட்டுக்கு வருதுனால அங்கே யூஸ் பண்ணுற ஒரே டாட்டிக்ஸ் டிவிஷன் மட்டும்தான். அது மூலியமாக தான் நம்ம வந்து குறைக்க முடியும். மல்டிப்ளை பண்ணால் அது வந்து 2 மடங்கு ஆகுமோ, அது அந்த இதை பொறுத்து வரும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், 5760 அப்படிங்கிறதுல வந்து 6 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 960 வரும்.
திரும்பவும் அந்த 960 வந்து நீங்கள் 5 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 192 வரும். ஸோ ஆப்ஷன் பி 192 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வாங்க ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க சொல்லி அது ஒன்றும் இல்லை, லெட்டர் டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் ஒன்றும் பண்ணல, வெறும் அந்த ஆல்ஃபபெட்டை மட்டும் நான் வந்து 5 அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், மேரேஜ் எம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எம்லேருந்து கேக்கு ஒரு ரிலேஷன் போகுது. அப்போ எம் இங்கே இருக்குது. எம்லேருந்து 1 2 மைனஸ் பண்ண நமக்கு கே கிடைக்குது. அப்போது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எம்முக்கும் கேக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து -2. ஏக்கும் ஒய்க்கும் பாருங்களேன், ஏ இங்கே இருக்குது, இதுலேருந்து -2 பண்ணால் நமக்கு ஒய் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஏலேருந்து இதுக்கும் -2. அதுக்கடுத்து ஆருக்கு பாருங்களேன், ஆர் இங்கே இருக்குது, -2. ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுறீங்க, எல்லாமே -2 கேட்டகரியில் வரும். ஸோ செலெக்ஷனில் எஸ்ஸுக்கு -2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு Q வருது, ஈக்கு -2 பண்ணால் C வருது, எல்லுக்கு -2 பண்ணால் J வருது, அதே மாதிரி ஈக்கு -2 பண்ணால் C, சிக்கு -2 பண்ணால் A, டீக்கு -2 பண்ணால் R, ஐக்கு -2 பண்ணால் G, ஓக்கு -2 பண்ணால் M, என்னுக்கு -2 பண்ணால் L. ஸோ ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.